அப்பனே முருகா ஞானமணிதா, உன் கோயிலுக்கு வர்ற கூட்டத்தை பார்த்துட்டு குபீர்னு கந்து வெட்டிக்கு கடன் உடனே வாங்கி ஒரு தேங்காய் கடையை போட்டிருக்கேன். இந்த வியாபாரத்துல நான் ஏதாச்சும் நொந்தா ஒரு வாரத்துக்கு உன்கிட்ட பேச மாட்டேன் கந்தா. பி கேர்ஃபுல். பாத்துக்க. கந்தா, நான் எழுதி வச்சது நடந்துருச்சுன்னா உனக்கு 3 தேங்காய் உடைக்கிறதா வேண்டிக்கிட்டேன். அது இப்ப நிறைவேறிடுச்சு. 3 தேங்காய் உடைக்க போறேன். என்னடா நீ பாட்டுக்கு விளம்ப சாமான் எடுத்துக்கிட்டு இருக்க? என்ன காசா? கந்தனுக்கு உடைக்கிறதுக்கு எதுக்குடா காசு? பணம் கொடுத்து வாங்கிட்டா பரதேசி. பகவானுக்கு உடைக்கிறதுக்கு எதுக்குடா பணம்? என்ன எதுக்கு முன்ன பேசி பாக்குறியா? காசு தெரியல முகர செதறதங்க மாதிரி உடைஞ்சோம். என்ன அப்படின்னா 60 சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி. என்னடா இது அனாமத்தா 3 தங்காய் உடைச்சுட்டு அவ்வையார் பாட்டை பாடிட்டு போறேன். முத பொனியும் முரட்டு பொனியாவில் இருக்கு. வணக்கம் சுவாமி. வா சாமி. ஆஹா மங்களகரமா இருக்கா ஐயா. ஐயா நீ முதல்ல வந்திருக்கப்படாதா? தேங்காய் எவ்வளோ? ஒரு தேங்காய் 10 ரூபாயா? 4 ரூபாய். ஐயா 10 எங்க இருக்கு, 4 எங்க இருக்கு? இத்தனை கிலோமீட்டர் ஐயா லென்த். 9 ரூபாயா? 5 ரூபாய். 8 ரூபா. 6 ரூபாய். சரி 7 ரூபா. சரி 6 ரூபாய். ஐயா யோ என்ன 6 தாண்டி போய் சொல்ற மாதிரி மறுபடியும் 6ல வந்து நிக்கிற? 60 ரூபாய்க்கு சந்தம் வாங்கி மொட்டையில இருந்து கொலகொலன்னு பேச மாட்ட வரைக்கும் தடவி இருக்கீல்ல, 6 தாண்ட மாட்டியா நீ? சரி உனக்கு தேவையில்லை எனக்கு தேவையில்லை. அப்படி வாயா. 6 ரூபாய். அட மலக்குறங்க. ஏண்டா டேய் என்ன கிறுக்கனா இல்ல கிறுக்கு போறத கிறுக்கு போல. ஆஹா நம்ம 1 எடுத்தா அவன் 2 எடுக்கறான். பையா என்ன ஒண்ணு வச்சுட்டு ஒண்ணு ஆட்டிய போட்டு போய் ஒண்ணுக்கு ஒண்ணு எச்சி. இது எனக்கு எது எனக்கா? என்னடா காலையில இருந்து ஒரு குறுப்பாவே வரங்க கொய்யால தேங்காய் கடக்கற போது சொங்கி பை மாதிரி தெரியுது மங்கிப்பட. இன்னைக்கு ஒரு சந்தத்தை பூரா சதையோட உரிச்சு எடுக்கல. அம்மா என்ன வேலை பாக்க. என்னடா இது? சட்டப்படி பார்த்தா கீழே இருக்கல அழுவணும், மேல இருக்கிற அழுவுறா. அதானே நூதனமான பைட்டாவுல இருக்கு. போடா பீத்திரப்பல. ஐயோ வாழ்க்கையில் இன்னைக்கு தான் ஒருத்தனை தள்ளி விட்டு மேலே ஏறி உட்காந்து அதுவும் பெயிலியர் ஆயிடுச்சு. ஏண்டா டேய் நீ எல்லாம் ஆம்பளையா? இந்த பைட்டை எங்கடா கற்றுக்கிட்ட? ஊசியை வச்சு குத்துனே இல்லை 4 தடவையும் ஒரே ரூட்டில் போக வேண்டியதானே? அது ஏன் இடையில 2 தடவை வேறு ரூட்டில் போனேன்? இப்படி மங்களகரமாக இருந்துக்கிட்டு மட்டமாக நடந்துக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? இதுக்கு பேர்லாம் பைட் இல்லடா. சப்பா இனிமேல் கோயில் பக்கமே வராத போடா. இதுக்கு மேல தேங்காய் கடை நீ போட்டா மாங்காய் பஞ்சர் ஆயிடும். ஆயிடுச்சுடா அப்புறம் இன்னும் என்ன? போடா. ஏம்மா வயல்ல எலி பிடிக்கிறேன் போல் இருக்கு, இங்க வந்து அதே வேலையை பார்க்கறானே.